வணக்கம். நான் செல்வகுமார் கமலநாதன், தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் திருச்சிராப்பள்ளியில் கணினி பயன்பாடுகள் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன். இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி வாயிலாக நாம் காண இருப்பது கம்ப்யூட்டபிள் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரிடிகேட்ஸ், கணக்கிடக்கூடிய செயல்பாடுகள் மற்றும் பயனிலைகள். இந்த காணொளி வாயிலாக தொடர்ந்து கம்ப்யூட்டபிள் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரிடிகேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டபிள் ஃபங்க்ஷன்ஸ், கணக்கிடக்கூடிய செயல்பாடுகள். அதாவது ஃபங்க்ஷன் இஸ் அ கம்ப்யூட்டபிள் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அன் அல்காரிதம். அதாவது எந்த ஒரு செயலையும் அல்காரிதம் மூலம் நம்மால் சால்வ் பண்ண முடியும். அல்காரிதம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் ஏ ப்ராப்ளம், அதுதான் அல்காரிதம். இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் சொல்வது என்னவென்றால் டியூரிங் மெஷின். எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் டியூரிங் மெஷின் மூலம் நம்ம சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா, அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வந்துடுச்சுன்னா அது சால்வபிள் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு செல்லுபடியாகும் உள்ளீட்டிற்கும் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான படிகள் அப்படின்னா அல்காரிதம். ஸ்டெப் பை ஸ்டெப் அதன் மதிப்பை கணக்கிடக்கூடிய ஒரு வழிமுறை. அல்காரிதத்தை தான் டியூரிங் மெஷினில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கான மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் n பவர் ஆஃப் k இம்ப்ளைஸ் n. இந்த ஃபங்க்ஷனை ஒரு அல்காரிதம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சுன்னா, இந்த இன்புட்ஸ் x1 x2 ஃபாலோட் பை அப் டு x ஆஃப் k, அந்த ஸ்டெப்பில் அத்தனை வழிமுறைகள் மூலமாக அது அவுட்புட்டை கொண்டு வந்துடுச்சுன்னா அதுக்கு பேர் கம்ப்யூட்டபிள், கணிக்கக்கூடிய ஃபங்க்ஷன். அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இங்கே எடுத்துக்காட்டாக ஒரு 3 ஃபங்க்ஷன்கள் கொடுத்துருக்குறாங்க. அடிஷன், 2 நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது, எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்ததாக ஃபேக்டோரியல் ஆஃப் n. n எடுத்துக்காட்டாக 5 அப்படி என்றால் 1 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 4 5, அதுவரை அந்த நம்பரை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி கடைசியாக வர ரிசல்ட்டை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த மாதிரி ஒரு ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் ப்ரொசீஜரில் அதுக்கு ரிசல்ட் வந்ததுன்னா கம்ப்யூட்டபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை ஃபர்தராக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ரிடிகேட்ஸ், கம்ப்யூட்டபிள் ப்ரிடிகேட்ஸ்னு சொல்ல போகிறோம். கடைசியாக மேக்ஸிமம் 2 நம்பர் கொடுத்து இதில் எந்த நம்பர் பெரிய நம்பர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்ததாக நான் கம்ப்யூட்டபிள் எக்ஸாம்பிள், கணக்கிட முடியாத உதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு பேர் ஹால்ட்டிங் ப்ராப்ளம்னு இன்னொரு பேர் இருக்குது. எந்தெந்த ப்ராப்ளத்தை எல்லாம் இந்த டியூரிங் மெஷின், கம்ப்யூட்டர் துறையில் இந்த டியூரிங் மெஷினில் எந்த ஒரு புது சொல்யூஷன் ஆனாலும் செக் பண்ணுவாங்க. இந்த டியூரிங் மெஷினில் டெஸ்ட்டில் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு சம்மந்தமான சொல்யூஷன் பாஸ் ஆகிடுச்சுன்னா அது அக்செப்டபிள் பை யூனிவர்சலி. அப்படி இல்லை அப்படின்னா யாரும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த டியூரிங் மெஷினால் அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வர முடியாமல் அது ஹால்ட் ஆகிடுச்சுன்னா அது நான் கம்ப்யூட்டபிள் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம். கொடுக்கப்பட்ட உள்ளீட்டில், இன்புட்டில் தன்னிச்சையாக டூரிங் இயந்திரம் நிறுத்தப்படுகிறதா அப்படின்னா கணக்கிட முடியாதோ ஹால்ட்டிங் சிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் கம்ப்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த டியூரிங் மெஷின் எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு ஹால்ட் ஆகுதோ அது நான் கம்ப்யூட்டபிள், இல்லைனா ஹால்ட்டிங் ப்ராப்ளம்னு நம்ம சொல்லலாம். அப்படியே அந்த கம்ப்யூட்டபிள் ஃபங்க்ஷன்லேருந்து கம்ப்யூட்டபிள் ப்ரிடிகேட்ஸுக்கு வரும். கணக்கிடக்கூடிய கணிப்புகள், ப்ரிடிகேட்ஸ்னால் கணிப்புகள். Predicate is a function that returns boolean value. சார், அப்போது ப்ரிடிகேட் ஃபங்க்ஷன்னா அது என்ன வேல்யூனாலும் ரிட்டர்ன் பண்ணுவோம் நியூமரிக்கல் வேல்யூஸில். ஆனால் இந்த ப்ரிடிகேட்ஸில், கம்ப்யூட்டபிள் ப்ரிடிகேட்ஸில் பார்த்தீங்கன்னா அது ரிட்டர்ன் பண்ணக்கூடியது 2 ஸ்டேட் தான். பைனரின்னு சொல்கிறோம். எய்தர் ட்ரூவாக இருக்கலாம், இல்லை ஃபால்ஸாக இருக்கலாம். 1 ஆர் 0 அப்படின்னு தான் இதோட ரிசல்ட் வரும். அதனால தான் இதை கம்ப்யூட்டபிள் ப்ரிடிகேட்ஸ்னு சொல்கிறோம். அடுத்தது அந்த கம்ப்யூட்டபிள் ப்ரிடிகேட்ஸும் அதே சேம் ரெப்ரசன்டேஷன். இந்த ப்ரிடிகேட் பி, எஃப்க்கு பதிலாக பி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணி
n நம்பர் ஆஃப் இன்புட்ஸை கொடுத்து அது கம்ப்யூட்டபிள் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு அல்காரிதம் வரையறுக்கப்பட்ட வழிமுறையை ஃபாலோ பண்ணும். அடுத்ததாக கம்ப்யூட்டபிள் ப்ரிடிகேட்ஸோட மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நான் முன்கூட்டியே சொன்னேன், கம்ப்யூட்டபிள் ஃபங்க்ஷனுக்கும் கம்ப்யூட்டபிள் ப்ரிடிகேட்ஸுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். கம்ப்யூட்டபிள் ஃபங்க்ஷனில் ரிசல்ட்டு என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் கம்ப்யூட்டபிள் ப்ரிடிகேட்ஸில் ரிசல்ட் 0 or 1. அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போது முதல் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஈவன் நம்பர் செக் பண்ணுறது. உங்களுக்கு தெரியும், 2ஆல் எந்தெந்த நம்பரெல்லாம் வகுப்படுத்து மீதி 0 இருக்குதோ அது ஈவன் நம்பர்னு சொல்கிறோம். ஆட் நம்பர்ஸ்க்கு 0 வராது மீதி, அப்போது 0, 1 வருது. கரெக்டுங்களா? அதே போல் நம்ம கிரேட்டஸ்ட் நம்பர் செக் பண்ணுறது, எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்க்குறது P of x, yன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதில் x greater than yன்னு பார்க்குறோம். ஆமாம் அப்படின்னா ஆம், x பெரிய நம்பர் ஒய்யை விட அப்படின்னா 1ன்னு வந்துடும். சப்போஸ் இந்த கண்டிஷன் தப்பாச்சுன்னா 0ன்னு வரும். அதே போல் ப்ரைம் நம்பர் செக் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்குறாங்க. அதே போலவே நான் கம்ப்யூட்டபிள் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்குறாங்க. அந்த டியூரிங் மெஷினால் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாமல் ஹால்ட் ஆகி நிற்குதோ, ரிசல்ட் இல்லாமல், அந்த ப்ராப்ளத்துக்கு பேர் நான் கம்ப்யூட்டபிள் ப்ரெடிகேட்ஸ்னு சொல்கிறோம். இதோட முக்கிய பண்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே எனி டோட்டல் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இஸ் கம்ப்யூட்டபிள். அப்படின்னா டோட்டல் ரிகர்சிவ்னா தொடர்ந்து அந்த பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு சி லாங்குவேஜ் இல்லை லாங்குவேஜில் லூப்பை பற்றி படிச்சிருப்பீங்க. ஒரு n டைம் அந்த லூப் சுற்றிக்கிட்டே இருக்கும், அதே ஃபங்க்ஷனை பண்ணிக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து ரிப்பீட்டட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். அதோட அந்த ப்ரிடிகேட்ஸ் கேன் பி சீன் as ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் whose range is limited to 0 and 1. முன்னாடியே நான் சொன்னது தான், 0 மற்றும் 1 இதுதான் இந்த ப்ரிடிகேட்ஸ், கம்ப்யூட்டபிள் ப்ரிடிகேட்ஸோட ஃபைனல் ரிசல்ட். அடுத்து இந்த சர்ச் டியூரிங் தீசிஸ் அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ப்ராப்ளத்தை டியூரிங் மெஷினால் சால்வ் பண்ண முடியாமல் ஹால்ட் ஆகுதோ அந்த ப்ராப்ளத்துக்கு பேர் சர்ச் டியூரிங் ரிசர்ச் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு இன்னொரு பேர் சர்ச் டியூரிங் ஆய்வறிக்கை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது ரெசல்யூஷன், அதாவது தீர்மானம். எவ்வாறாக இந்த செயற்கை நுண்ணறிவு இயந்திரங்கள் இந்த ரெசல்யூஷன் தீர்மானத்தை கொண்டு வருது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது சொல்லுவோம், இந்த ஃபோட்டோ ரொம்ப ஹை ரெசல்யூஷன் கேமராவில் எடுத்ததா, இட் மீன்ஸ் அது ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. அதுக்கு பேர் தான் ரெசல்யூஷன், தட் தீர்மானம். இந்த ரெசல்யூஷன் எப்படி ப்ரொபோஷனல் லாஜிக்கும் ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக்லையும் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். Resolution is a powerful rule of inference used primarily in propositional logic and automated theorem proving. Automated theorem provingனா தானாகவே அந்த இயந்திரமானது உள்ளீடாக எடுத்துக்கொண்டு சுயமாகவே அதை ப்ரூவ் பண்ணிடும். அந்த மாதிரி எந்திரங்களுக்கு இந்த ரெசல்யூஷன் டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெசல்யூஷன் ப்ரொபோஷனல் லாஜிக் ஆனது ரெஃப்யூட்டிங் தி நெகேஷன் ஆஃப் எ ஸ்டேட்மெண்ட் டு ப்ரூவ் இட்ஸ் வேலிடிட்டி. ஒரு சென்டென்ஸை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கும் அதை நிரூபிக்கிறதுக்கும் இந்த ரெசல்யூஷன் டெக்னிக் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. முதல்ல நம்ம பேசிக் ஐடியா ஆஃப் திஸ் ரெசல்யூஷன் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரெசல்யூஷன் ப்ராசஸ் என்ன பண்ணும், combines pairs of classes to produce new classes. நம்ம விரிவாக பார்க்கலாம். அதாவது இந்த ரெசல்யூஷன் ப்ராசஸில் கிளாஸஸ் அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவோம், இன்ஃபர் பண்ண போகிறோம், அனுமானிக்க போகிறோம். அதுக்கு இந்த ரெசல்யூஷன் தியரம் ப்ரூஃப் என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணுதுன்னா, CNF அப்படின்னா கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணோம். இதை பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் சம், POSன்னு கூட சொல்லலாம். ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள் ARB, ஆர்னா உங்களுக்கு தெரியும் அடிஷன், அதாவது
டிஸ்ஜங்ஷன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷன். ரெண்டு டிஸ்ஜங்ஷனை ப்ராடக்ட் கன்ஜங்ஷன் வந்து கனெக்ட் பண்ணிக்குது. இதுக்கு பேர் தான் கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம், CNF, ப்ராடக்ட் ஆஃப் சம். இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த ரெசல்யூஷன் டெக்னிக் அப்ளை ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்குறோம் பாருங்கள். இதான் அந்த ரெண்டு கிளாஸ் A ஆர் டிஸ்ஜங்ஷன் ஆஃப் C. அடுத்த கிளாஸ் ரெண்டாவது கிளாஸ் நெகேஷன் ஆஃப் A ஆர் B. ரெண்டுமே இரண்டு வித்தியாசமான கிளாஸஸ், அதாவது ரெண்டு ஃபேக்ட்ஸ். அதை நம்ம ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது இங்கே A ஆர் C. இப்போது இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ். ரெண்டாவது கிளாஸு அடுத்தது அப்படியே ஆர் நெகேஷன் ஆஃப் B. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிட்ரல்ஸில் A நெகேஷன் A கேன்சல் ஆகிடும். அதுக்கடுத்து இருக்கிறது C ஆர் B, அதாவது C டிஸ்ஜங்ஷன் ஆஃப் B. இதை தான் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம் இந்த ரெசல்யூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி. இந்த ரெண்டு நியூ கிளாஸை யூஸ் பண்ணி நாம் இங்கே டெரைவ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு புது கிளாஸ். அப்போ எக்ஸிஸ்டிங்காக ரெண்டு கிளாஸ் இருக்குது, அதை நம்ம ரெசல்யூஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி இன்னொரு புது கிளாஸை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து இந்த ரெசல்யூஷன் ரூலில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுன்றதை பற்றி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் கன்வெர்ட் த கிவன் கிளாஸஸ் இன்டு CNF ஃபார்ம். அதாவது கொடுக்கப்பட்ட எல்லா கிளாஸஸையும் CNF ஆக மாற்றணும். கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம். அதற்கான தூய தமிழ் சொற்களானது இணை சொல் இயல்பு வடிவம். இது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நீங்கள் மனப்பாடமாக பண்ணிக்கங்க, CNF. அடுத்தது இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட்டை நிரூபிக்கணும் அப்படின்னு வெரிஃபை பண்ணி அதை நீங்கள் எடுத்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ப்ரூஃப் பை கான்ட்ராடிக்ஷன், ப்ரூஃப் பை வித்தவுட் கான்ட்ராடிக்ஷன். அதாவது கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணால் வித்தவுட் கான்ட்ராடிக்ஷன், எதையும் மாற்றாமல். இப்போ கொடுத்துறது இப்போ ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு மூணாவது ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இப்போது எடுத்துக்காட்டாக இன்று வானம் மேகமூட்டமாக உள்ளது ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவதாக ஹியூமிடிட்டி அதிகமாக உள்ளது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். மூணாவது ஸ்டேட்மெண்ட் காற்று மெதுவாக வீசுகிறது. இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இன்றைக்கி மழை வருமா மழை வராதா, இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதில் கோல் ஸ்டேட்மெண்ட் என்ன, மழை வருமா வராதா. மழை வருமா அப்படின்றது கொரி. மழை வரும் அப்படின்றதான் கேள்வி கேட்டிருக்காங்க. மழை வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு மழை வரும்னு சொன்னோம்னா அது ப்ரூஃப் பை வித்தவுட் கான்ட்ராடிக்ஷன். இப்போ ஸ்டேட்மெண்ட்டை மழை வராது அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் மழை வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மழை வரும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆனால் மழை வராதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டு அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணால் ப்ரூவ் பை கான்ட்ராடிக்ஷன் அப்படின்றத ரெண்டாவது மெத்தட். ஸோ நம்ம இந்த ரெண்டு மெத்தடையும் விரிவாக பார்க்க இருக்கிறோம் ஸ்டெப்ஸ். மூணாவது அப்ளை தி நெகேட் த ரெசல்யூஷன். நான் சொன்ன மாதிரி நம்ம கொடுத்த கோரியை நெகேட் பண்ணிக்கணும். அதாவது வந்து வித் கான்ட்ராடிக்ஷனில் பண்ணும்போது கோரியை நெகேட் பண்ணிக்கணும். இப்போது ஒரு கொடுத்த கோரியை வந்து பாசிட்டிவாக இருக்குது, குட் பாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரூலில் நெகட்டிவாக எடுத்துக்கிறோம். பேட் பாய் அப்படின்னு எடுத்துக்கிறோம், நல்ல பையன் இல்லை அப்படின்னு எடுத்து இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணும்போது அது ப்ரூஃப் பை கான்ட்ராடிக்ஷன். அந்த மெத்தடில் ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக வருது டெரைவ் அண்ட் கான்ட்ராடிக்ஷன், மீன்ஸ் எம்டி கிளாஸ். இந்த சிம்பிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணோம். அதாவது ஒரிஜினலாக Q இருக்குது, நம்ம நெகேட் பண்ணி அந்த கொரியை எடுத்துக்கிறோம், ரெண்டும் கேன்சல் ஆகி கடைசியாக நல் அப்படின்னு வரும். அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நல் வந்து இதுதான்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த 4 important steps for applying resolution rule in both propositional logic as well as first order logic. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸாம்பிளில் P implies Q implies Q implies R implies P implies R அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. முதல் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், கன்வெர்ட் டு CNF கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்முக்கு மாற்றணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மாடஸ் ஃபனன்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி CNF-ஆக மாற்றணும். இப்போ இங்கே பாருங்கள், இதில் CNF ஃபார்ம் அப்படின்னும்போது இந்த ஃபார்மில் வரணும். இதுதான் CNF ஃபார்ம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை P implies Q அப்படின்னு எடுத்துக்கணும் ஜென்ரிக்காக. ஸோ இதில் P இங்கே இருக்குது, இது மொத்தமாக சேர்ந்து Qவாக எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன, மாடஸ் ஃபனன்ஸில் நெகேஷன் P ஆர் Q அப்படின்னு நம்ம எழுதலாம். அதை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நெகேஷன் P, இந்த இம்ப்ளிகேஷன் என்ன ஆகுது, நெகேஷனாக போயிடுது. ஓகேங்களா? ஸோ நெகேஷன். அப்படியே நீங்கள் இதை கீழே அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடுத்து இதுக்கு உள்ளாராகவும் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே P இங்கே Qன்னு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே நெகேஷன் வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. இங்கே இந்த இம்ப்ளைஸ் ஆராக மாறிடுச்சு. அடுத்து இந்த Q பார்ட் அப்படியே வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இந்த ப்ராக்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்தெந்த நெகேஷன் எந்தெந்த ப்ராக்கெட்டுக்கு வரைக்கும் அப்ளிகபிள் ஆகுன்றதை நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? இப்போ இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வெறும் P implies Q மட்டும் வந்திருக்கு. இங்கே நெகேஷன் இருக்குது. நான் இதில் நெகேஷன் P ஆர் Q அப்படின்னு எழுதிட்டு இங்கே ஒரு நெகேஷன் இருக்குது. அடுத்தது இந்த நெகேஷனை நான் மூவ் பண்ணுறேன் உள்ளே. அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நெகேஷனை இப்படி இந்த Q implies R நெகேஷன் Q ஆர் ஆர் அப்படின்னு நான் எழுதிட்டேன். அடுத்து இந்த ஆரை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து இங்கே இந்த P implies R நெகேஷன் P ஆர் ஆர். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுக்கான தெளிவான மாடஸ் ஃபனன்ஸ் அப்ரோச். இப்போ இந்த ஆர் நெகேஷனை எப்படி மூவ் பண்ணணும், எது வரைக்கும் மூவ் பண்ணணும், இது எல்லாத்துக்குமே வரும். முதல்ல நம்ம உள்ளே இருக்கிற நெகேஷன் எல்லாம் மூவ் பண்ணிடலாம். இங்கே நெகேஷன் கெட் கேன்சல். ஸோ Q இங்கே வந்துடும். இது கேன்சல் ஆகிடும். இந்த நெகேஷன் இங்கே அப்ளை பண்ணும்போது அண்ட் இங்கே அப்படி வரும். இங்கே நெகேஷன் ஆர் அப்படின்னு இது மாறிடும். ஓகேங்களா சார்? இதுக்கப்புறமா இந்த நெகேஷனை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணலாமா? இல்லை, பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த நெகேஷன் ஆனது இங்கே பாருங்கள், இந்த நெகேஷன் ஆனது இங்கே தான் இருக்குது. அடுத்தது இங்கே சிமிலர்லி இந்த நெகேஷன் இங்கே போகுமா? கண்டிப்பாக இதுக்கும் அப்ளை ஆகும். ஏன்னா இந்த ப்ராக்கெட் அதுக்கடுத்தது இங்கே தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ இங்கே negation of R equal to conjunction, negation of and equal to disjunction. இதெல்லாம் ரூல்ஸ், பேசிக் ரூல்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே இந்த நெகேஷன் இங்கே போயிடுச்சுன்னா நெகேஷன் கெட் கேன்சல்டு P and negation of R அப்படின்னு முடியும் இங்கே. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம அப்படியே வச்சுருக்கிறோம். இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணோம். ஸோ இங்கே நெகேஷன் கெட் கேன்சல்டு. ஸோ P and negation Q. ஓகேங்களா? அப்புறம் இது இங்கேயோட முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம இங்கே பாருங்கள், இது இங்கேயோட அப்ளை பண்ணி முடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே இந்த நெகேஷனை இங்கே வரைக்கும் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா தப்பாயிடும். ஸோ அதனால் இந்த நெகேஷனை இங்கே வரைக்கும் அப்ளை பண்ணி முடிச்சுக்குங்க. ஸோ P and negation Q, இந்த நெகேஷனை இங்கே அப்ளை பண்ணுறதுனால. அடுத்தது R, இந்த நெகேஷன் அப்ளை பண்ணதுனால Q and negation R. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. இதோட ப்ராப்பர்ட்டி இதுக்கு மேலே போகக்கூடாது. R இங்கே நெகேஷன் P, இங்கே இது தப்பான மெத்தட், இதை நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. ஸோ இதுதான் ரிக்வைர்ட் ஃபார்ம், CNF ஃபார்ம். இதை நாம் திரும்பவும் மாற்றிக்கலாம். நான் சொல்லியிருக்கேன்
சிஎன்எஃப் ஃபார்ம் அப்படின்றது ப்ராடக்ட் ஆஃப் சம். ஸோ திரும்பவும் நமக்கு தேவையான டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அது மாதிரி கொண்டு வந்து இதை நம்ம மாற்றிக்கலாம். இப்போது இந்த கோலை நெகேட் பண்ணுறோம், இது மொத்தத்தையும். இப்போ நெகேட் த கோல் அப்படின்னா இது மொத்தத்தையும் நெகேட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நல் அப்படி வரும். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இட் வில் கெட் அன் நல் அப்படின்னு முடியும். சரிங்களா? இதை எவ்வாறு அப்ளை பண்ணுறது? இது ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்குது. while you are converting, அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் ஆர் கிளாஸை வந்து சிஎன்எஃப் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது மாடஸ் பொனன்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். பி இம்ப்ளைஸ் கியூனா நெகேஷன் பி ஆர் கியூ. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் அதே தான் சொல்லியிருக்குது பாருங்கள். கியூ இம்ப்ளைஸ் ஆர், நெகேஷன் கியூ ஆர் ஆர். ஸோ இது ரெண்டத்தையும் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணும்போது நெகேஷன் கியூ கெட் கேன்சல்ட் அண்ட் நெகேஷன் பி ஆர் ஆர் வரும் ஆன்சர். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது ப்ரூவ் பை கான்ட்ராடிக்ஷன் இந்த டெக்னிக்கில், ப்ரீவியஸ் டெக்னிக்கில் நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு கேன்சல் ஆகி ஃபைனலாக எம்டி கிளாஸ் வரும். ஓகேங்களா? இன்னும் தெளிவாக இன்னொரு எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாம். யூஸிங் ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக். இது ரெசல்யூஷன் ரூல் இன் ப்ரொபோர்ஷன் லாஜிக். இதில் வந்து குவான்டிஃபயர்ஸ் எதுவுமே இல்லை, நீங்களே பார்த்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட் எல்லாமே குவான்டிஃபயர் ஃப்ரீ, அதனால் நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். இதையே நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக்கில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ரெசல்யூஷன் இன் ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக். இதில் இந்த ரெசல்யூஷன் ரூல் சேம் தான். இதில் அடிஷ்னலாக நமக்கு இந்த ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக்கில் என்ன வரும் அப்படின்னா குவான்டிஃபயர்ஸ் வரும். அந்த மாதிரி குவான்டிஃபயர்ஸ் வரும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே டைரெக்டாக இந்த டெக்னிக்கை அப்ளை பண்ண முடியாது. குவான்டிஃபயர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அப்போ ஒரு சில ப்ரொசீஜர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ப்ரொபோர்ஷன் லாஜிக்கில் ரொம்ப சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கிளாஸஸ், அதனால் அதில் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப சிரமப்பட வேண்டியதே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக்கில் குவான்டிஃபைஸ் வர்றதுனால கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபையபிள் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளாஸஸ் எல்லாம் ப்ரிமிசஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி கொண்டு வந்து என்ன பண்ணுவோம்னா கொரியை அதே மாதிரி நெகேட் பண்ணி யூஸ் பண்ணால் கான்ட்ராடிக்ஷன் மெத்தட். வித்தவுட் கான்ட்ராடிக்ஷனாக கொடுத்த கொரியை அப்படியே டெரைவ் பண்ணுறது. இங்கே பாருங்கள், அதே தான், அதே டெக்னிக் தான். ஏஆர்சி ஒரு கிளாஸு, நெகேஷன் ஏஆர்டி. இதில் நெகேஷன் ஏவும் கேன்சல் ஆகி சிஆர்டி தான் ஃபைனல் ரிசல்ட்டாக வரும். அடுத்ததாக மூணாவது ஸ்டெப், இதில் கன்வெர்ட் டு ப்ரீநெக்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக்கில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி குவான்டிஃபயர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அந்த குவான்டிஃபயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோன்னா எல்லா குவான்டிஃபயர்ஸையும் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிடணும். மூவ் ஆல் குவான்டிஃபயர்ஸ் டு தி ஃப்ரண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி யூனிவர்சல் குவான்டிஃபயர், எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபயர், அதோட வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னாடி வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இங்கே ரெண்டு ஸ்டெப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல் ஸ்டெப் ஸ்கோலமைசேஷன், அதாவது எலிமினேட் எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபயர்ஸ் பை இன்ட்ரடியூசிங் ஸ்கோலம் ஃபங்க்ஷன். எங்கெங்கெல்லாம் எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபயர்ஸ் வருதோ அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபயர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஒரு புது பிராண்ட் நியூ கான்ஸ்டண்ட்டை கொண்டு வருவோம். அந்த புது பிராண்ட் நியூ கான்ஸ்டண்ட்டுக்கு பேர் தான் ஸ்கோலம் ஃபங்க்ஷன். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ஸ்கோலமைசேஷன் ஃபங்க்ஷன். நம்ம சும்மா டக்குன்னு அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபயரை ரிமூவ் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸில் வெரி ஃபியூ ஆஃப் ஒய் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ஒய் தான் வெரி ஃபியூ. அப்போது இந்த ஒய் என்ற வேரியபிளை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் நியூ கான்ஸ்டண்ட்டை வச்சு ஒரு ஸ்கோலமைசேஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்கோலமைசேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து நம்ம எவ்வாறு யூனிவர்சல் குவான்டிஃபயர்ஸை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த யூனிவர்சல் குவான்டிஃபயரை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா இந்த யூனிவர்சல் குவான்டிஃபயர்ஸை டைரெக்டாகவே இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. டைரெக்டாகவே அந்த யூனிவர்சல் குவான்டிஃபயர்ஸை ட்ராப் பண்ணிடலாம். யூனிவர்சல் குவான்டிஃபயர்ஸாக இருந்தால் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. ஆனால் எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபயராக இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்கோலமைசேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான்
அதை ரிமூவ் பண்ணணும். சார் இப்போது நம்ம டைரெக்டாக யூனிவர்சல் குவான்டிஃபையர் மாதிரியே எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையரை ரிமூவ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டு முழுமையாக நிறைவடையாமல் அந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக டெரைவ் பண்ணுற தீர்மானங்கள், ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே இல்லை அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாமே தப்பாக போயிடும். அதுக்கு அடுத்ததாக ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் குவான்டிஃபையர்ஸ் போத் எக்ஸிஸ்டென்ஷியல் as well as யூனிவர்சல் குவான்டிஃபையர், இந்த 2 குவான்டிஃபையரெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம்தான் இந்த ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக்கில் நம்ம சிஎன்எஃப் ஃபார்முக்கே வரோம். ஆனால் முன்னாடி ப்ரொபோஷனல் லாஜிக்கில் நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாகவே சிஎன்எஃப் ஃபார்ம் கன்வர்ஷனுக்கு வந்துட்டோம். இங்கே குவான்டிஃபைஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிஎன்எஃப் ஃபார்ம் வரும். எக்ஸ்பிரஸ் ஆல் ஃபார்முலாஸ் ஆஸ் கன்ஜங்ஷன் ஆஃப் டிஸ்ஜங்ஷன்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ். நான் ப்ராடக்ட் ஆஃப் சம்முன்னு சொல்லியிருக்கேன் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் சிஎன்எஃப் ஃபார்ம். அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்டைஸ் தி வேரியபிள்ஸ். அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ் தி வேரியபிள்ஸ்னால் எந்தெந்த வேரியபிள்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்சஸ் கொடுக்கணும், கண்டிப்பாக எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் பேஸ் பண்ண வேரியபிள்ஸ்க்கு நம்ம கொடுத்துடணும். அங்கே பாருங்கள் ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க, என்ஷூர் நோ 2 classes ஷேர் த சேம் வேரியபிள் நேம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஒரு கிளாஸில் யூஸ் பண்ணுறோன்னா அதே எக்ஸை இன்னொரு கிளாஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 3 கிளாஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன், கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3. கிளாஸ் 1க்கு எக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா கிளாஸ் 2க்கு ஒய் யூஸ் பண்ணணும், கிளாஸ் 3க்கு ஜெட் அப்படின்ற டிஸ்டிங்க்ட் வேரியபிள்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதெல்லாம் ரூல்ஸ். அப்புறம் அப்ளை யூனிஃபிகேஷன் அண்ட் ரெசல்யூஷன். அதாவது யூனிஃபிகேஷன்னா ஒருங்கிணைப்பு மற்றும் ரெசல்யூஷன் நம்ம எப்படி பண்ணுறது. யூஸ் யூனிஃபிகேஷன் டு மேக் லிட்ரல்ஸ் ஐடென்டிக்கல் பை சப்ஸ்டியூட்டிங் வேரியபிள்ஸ். இப்போ ஒரு இடத்துல எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், அந்த எக்ஸ் யாராக இருக்கலாம், ஒரு ஹியூமனாக இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் செல்வகுமார். இன்னொரு இடத்துல ஏன்னு சொல்லியிருப்போம், அந்த ஏவை நம்ம செல்வகுமார்னு மாற்றி எல்லா இடத்துலையும் எங்கெங்கே வேரியபிள்ஸ் இருக்கோ அதுக்கு கரெக்டான பர்சன் நேமை ரீப்ளேஸ் பண்ணி ப்ராப்பர் மீனிங் உள்ள சென்டென்ஸாக மாற்றுறோம். அப்ளை த ரெசல்யூஷன் ரூல் டு டெரைவ் நியூ கிளாஸஸ். அதில் நம்ம டெரைவ் பண்ணுறது கான்ட்ராடிக்ஷனாக எடுத்து டெரைவ் பண்ணி, அதாவது எம்டி கிளாஸ் வந்துருச்சுன்னா நம்ம எடுத்த ஸ்டேட்மெண்ட் நம்ம நெகேட் பண்ண இல்லைங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, கொடுத்துருக்கிற கொரி தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானத்துக்கு வந்துடலாம். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். நான் 2 மெத்தட் சொல்லியிருக்கிறேன். ரெசல்யூஷன் தியரம் ப்ரூஃப் பை கான்ட்ராடிக்ஷன் ஃபஸ்ட் மெத்தட், ரெண்டாவது மெத்தட் ப்ரூஃப் பை வித்தவுட் கான்ட்ராடிக்ஷன். முதல் மெத்தடை நம்ம பார்க்கலாம். இதில் ப்ரூஃப் பை கான்ட்ராடிக்ஷன், கான்ட்ராடிக்ஷன்னா கொரி என்னவோ அதை நெகேட் பண்ணிடுறது. ஸோ இந்த எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். இதில் 2 கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆல் மென் ஆர் மார்டல் ஃபஸ்ட் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சாக்ரட்டிஸ் இஸ் எ மேன். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை இங்கிலீஷ்லேருந்து நம்ம எஃப்ஓஎல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஸ்டெப் 1 இஸ் கன்வெர்ட், அதாவது இங்கிலீஷ்லேருந்து இங்கிலீஷ் டு எஃப்ஓஎல். சார் நான் எஃப்ஓஎல்ல தான் பண்ணணுமா? இஃப் யூ ஆர் ரிக்வயர்ட், உங்களுக்கு வேணும்னா எஃப்ஓஎல்ல பண்ணலாம், அப்படி இல்லைனா ப்ரொபோஷனல் லாஜிக்கில் யூஸ் பண்ணலாம். நாம் இங்கே எஃப்ஓஎல்லை யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இந்த குவான்டிஃபைஸ்லாம் வந்திருக்கு. ஆல் மென் ஆர் மார்டல், அதுதான் ஆல் எக்ஸ் மேன் ஆஃப் எக்ஸ். நான் சொல்லியிருக்கேன் ஃபார் ஆல் எக்ஸ் வரும்போது இம்ப்ளிகேஷன் வரணும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, மார்டல், மார்டல் ஆஃப் யார், எக்ஸ் மென். ஓகேங்களா, முடிஞ்சிச்சு. அதே மாதிரி சாக்ரட்டிஸ் இஸ் எ மேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சென்டென்ஸை சிம்பிளிஃபைட் ஃபார்மில் மேன் ஆஃப் சாக்ரட்டிஸ் அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா, இதுதான் ப்ரிமிசஸ் 1 ப்ரிமிசஸ் 2க்கான எஃப்ஓஎல் ஃபார்ம். இப்போ நான் உடனே இந்த ரெசல்யூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், கன்வர்ஷன் பண்ணணும். அதை நம்ம பண்ணிட்டோம். அதுதான் இதில் முதல் இம்பார்ட்டண்ட் முக்கியமான ஸ்டெப்பு. அடுத்தது ஸ்டெப் 2 என்ன சொன்னேன், ரிமூவ் தி குவான்டிஃபையர்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த குவான்டிஃபைஸை ரிமூவ் பண்ணணுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், யூனிவர்சல் குவான்டிஃபையர்னால் டைரெக்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர்னால் ஸ்காலமைசேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். லக்கீலி இந்த எக்ஸாம்பிளில்
எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் எதுவும் வரல. அடுத்தது இங்கே கொரி கொடுத்துருக்குறாங்க. கொரி, இந்த கொரி என்ன கொரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சாக்ரட்டிஸ் இஸ் எ மார்டல் அப்படின்னு கேட்குறாங்க. சாக்ரட்டிஸ் வந்து இறந்துருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை வந்து நம்ம கொரி என்ன பண்ணணும்? சாக்ரட்டிஸ் இஸ் மார்டல். ஸோ கொரி ஈக்குவல் டு மார்டல் ஆஃப் சாக்ரட்டிஸ். ஸோ இந்த கொரி இங்கே டெக்னிக் என்ன? ப்ரூவ் பை கான்ட்ராடிக்ஷன். அப்போ என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற ஒரிஜினல் கொரியை நெகேட் பண்ணணும். அப்போது நெகேஷன் ஆஃப் மார்டல் ஆஃப் சாக்ரட்டிஸ். இப்போது நம்ம வந்து கொரியை நெகேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் ரெடியாக. இப்போ இந்த 2 ஸ்டெப்ஸை நம்ம என்ன பண்ணணும்? இந்த கிளாஸஸை நம்ம ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி நான் என்ன சொல்லியிருக்கேன்? குவான்டிஃபயர்ஸை ரிமூவ் பண்ணணும். அப்புறம் இது என்ன இருக்குது? P implies Q அப்படின்ற மெத்தடில் இருக்குது. அப்போனா மாடஸ் பொனன்ஸ் அப்ளை பண்ணணும். அப்போ P1 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் குவான்டிஃபயர்ஸ் நெகேஷன் ஆஃப் மேன் ஆஃப் எக்ஸ் ஆர் மார்டல் ஆஃப் எக்ஸ். அடுத்தது இங்கே இன்னொன்று P2 டைரெக்டாகவே இருக்குது. இதில் மேன் ஆஃப் சாக்ரட்டிஸ் அப்படின்னு இருக்குது. அடுத்தது கொரி, நெகேட்டட் கொரி என்ன இருக்குது? நெகேஷன் ஆஃப் மார்டல் ஆஃப் சாக்ரட்டிஸ். இதில் எக்ஸ்ன்றது யாரை குறிக்குது? யூனிவர்சல் இன்ஸ்டன்ஸ். அதை அதில் ஞாபகப்படுத்துங்க, இங்கே கொண்டு வாங்க. எக்ஸ்ன்றது இங்கே சாக்ரட்டிஸ். எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே சாக்ரட்டிஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், மேன் ஆஃப் சாக்ரட்டிஸ் நெகேஷன் மேன் ஆஃப் சாக்ரட்டிஸ் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். உங்களோட லாஜிக் ரெப்ரசன்டேஷனை கொண்டு வாங்க. A பார் ப்ளஸ் A ஈக்குவல் டு 0 அந்த டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது இங்கே பாருங்கள், மார்டல் ஆஃப் சாக்ரட்டிஸ் நெகேஷன் ஆஃப் மார்டல் ஆஃப் சாக்ரட்டிஸ் ரெண்டுமே கேன்சல் ஆகிடுது. எல்லாமே கேன்சல் ஆகி கடைசியில் நல், அதாவது எம்டி கிளாஸ் வந்துடுச்சு. பார்த்தீங்களா? இதுதான் ப்ரூவ் பை கான்ட்ராடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ப்ரூஃப் பை கான்ட்ராடிக்ஷன். இந்த 3rd ஸ்டெப்பில் அதை அப்ளைங் ரெசல்யூஷனில் நான் இங்கே என்ன பண்ணியிருந்தேனோ இதை எல்லாத்தையும் தான் இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறது மெத்தட் 2. இந்த மெத்தட் 2ல் ப்ரூஃப் பை வித்தவுட் கான்ட்ராடிக்ஷன் அப்படின்னா இந்த எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஆனால் இந்த கொரியை நெகேட் பண்ண பார்த்தீங்களா? இந்த கொரியை நெகேட் பண்ணுறது மட்டும் நம்ம பண்ண மாட்டோம். அப்போ என்ன சார் பண்ண போகிறோம்? அப்போது நம்ம இந்த கொடுத்துருக்கிற 2 கிளாஸஸை மட்டும்தான் அப்ளை பண்ணி இந்த கொடுத்துருக்கிற கொரியை நம்ம டெரைவ் பண்ணிவிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணிட்டதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே வில் கோ ஃபார் இட். நம்ம நேராக போயிடலாம். ஸோ இந்த குவான்டிஃபையரை கேன்சல் பண்ணிடலாம். negation of man of x or mortal of x. அப்புறம் அடுத்தது man of Socrates. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸ்ன்றது இங்கே பர்டிகுலர் யூனிவர்சல் இன்ஸ்டன்ஸ், அதுக்காக சாக்ரட்டிஸ் இந்த எக்ஸ் சாக்ரட்டிஸாக மாறிடும். அப்போ என்ன ஆகுது? மேன் நெகேஷன் மேன் சாக்ரட்டிஸ் ரெண்டு கேன்சல் ஆகி கடைசியாக உங்களுக்கு மார்டல் ஆஃப் சாக்ரட்டிஸ் வந்துடுச்சிங்களா? இந்த கொரி வந்துடுச்சிங்களா? அவ்வளோதாங்க. இதில் ப்ரூவிங் தி ஒரிஜினல் கன்க்ளூஷன் வித்தவுட் கான்ட்ராடிக்ஷன். அதாவது கொடுத்துருக்கிற கொரியை நம்ம நெகேட் பண்ணாமல் நம்மளுடைய சப்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி அதே கொரியை வர வச்சோம்னா அதுக்கு பேர் வித்தவுட் கான்ட்ராடிக்ஷனில் வெரிஃபை பண்ணுவோம். சார் இப்போது நம்ம டெரைவ் பண்ண கொரியும் கொடுத்துருக்கிற கொரியும் வந்து கான்ட்ராடிக்ஷனாக இருக்குது சார், இது வந்து டெரைவ் பண்ணது வந்து ஒரு விதமாக இருக்குது, கொடுத்துருக்கிற கொரி வந்து ஒரு விதமாக இருக்குது அப்படின்னா நம்ம டெரைவ் பண்ணது கரெக்டு, கொடுத்துருக்கிற கொரி தப்பு. அப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற கொரி தப்பு அப்படின்னு ஆன்சர் எழுதணும். இதே மாதிரி தான், இதே முறையில் தான் நம்ம செயற்கை நுண்ணறிவு பொருந்திய எந்திரங்கள் மற்றும் சாஃப்ட்வேர்ஸ் இந்த மென்பொருட்களெல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் தான் டிசிஷனை மேக் பண்ணுது.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சிம்பிளிஃபைட் ஸ்டெப்ஸில் தான் அது செல்ஃப் டெசிஷன் மேக்கிங்கை கொண்டு வருது. அடுத்ததாக ஒரு சில கீ கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். யூனிஃபிகேஷன், அதாவது ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் எ சப்ஸ்டியூஷன் தட் மேக்ஸ் லிட்ரல்ஸ் ஐடென்டிக்கல். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன், எக்ஸ் அப்படின்னும்போது அதுக்கு சாக்ரட்டிஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டன்ஸை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் யூனிஃபிகேஷன். அதில் மோஸ்ட் ஜென்ரல் யூனிஃபையர் அப்படின்றது மிகவும் பொதுவான ஒருங்கிணைப்பான். எக்ஸ் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம சாக்ரட்டிஸ். சார் இன்னொரு பர்சன் வராரு, அவரோட ஜூலியஸ் சீஷராக இருக்கலாம், அப்போது அதுக்கு ஒய் அப்படின்ற வேரியபிளை யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இது பண்ணணும். இல்லை சார் எல்லாத்துக்குமே எக்ஸ் தான், சாக்ரட்டிஸ் மட்டும்தான் இருக்காராங்க அப்படின்னா அது வந்து மிகவும் பொதுவான ஒருங்கிணைப்பான். தட் இஸ் மோஸ்ட் ஜென்ரல் யூனிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம ஸ்கோலமைசேஷனை பற்றி பார்த்துட்டோம். தட் இஸ் ப்ராசஸ் ஆஃப் இன்ட்ரடியூசிங் brand new constant or function whenever we are eliminating ஸ்கோலமைசேஷன். தட் இஸ் எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையரை மாற்றும்போது ஒரு புது brand new கான்ஸ்டன்ட்டையோ இல்லை ஃபங்க்ஷனையோ கொண்டு வரதுக்கு பேர் தான் ஸ்கோலமைசேஷன். அப்புறம் ரெஃபுடேஷன் கம்ப்ளீட்னஸ், தட் இஸ் மறுப்பு முழுமை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் சொன்னேன், இந்த ஃபைனல் கன்க்ளூஷனை நம்ம டெரைவ் பண்ணும்போது நம்ம டெரைவ் பண்ணதும் கொடுத்துருக்கிற கொரியும் வந்து வித்தியாசமாக இருந்ததுன்னா எது வந்து நமக்கு கடைசியாக வந்து தீர்மானமாக இருக்கோ அதை வந்து நம்ம கேபியில் சேவ் பண்ணி இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சேவ் பண்ண சொல்லணும். The summary of this topic is, இதில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டபிள் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரெடிகேட்ஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம். அதனை தொடர்ந்து ரெசல்யூஷன் ப்ரூஃப் என்னென்னலாம் எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ரெசல்யூஷன் தியரம் ப்ரூஃபை ப்ரொபோஷனல் லாஜிக்கில் எப்படி யூஸ் பண்ணோம், அடுத்தது ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக்கில் எப்படி யூஸ் பண்ணி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரதுன்றதை பார்த்தோம். உங்களுக்கு இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நிறைய இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகளெல்லாம் இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக இருக்குது. எக்ஸாம்பிள்ஸில் ஈவன் டெக்ஸ்ட் புக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பை எலைன் ரிச், அந்த டெக்ஸ்ட் புக்கில் இதுக்கான வழிமுறைகள்லாம் நிறைய விரிவாக கொடுத்துருக்குறாங்க. இன்னும் தெளிவான விளக்கங்கள் தேவைப்படும் மாணவர்கள் தயவு கூர்ந்து அந்த புத்தகத்தை ரெஃபர் செய்து தெளிவாக புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.